மக்களவை தொகுதி பத்தின சிறு அறிமுகங்களை இந்து தமிழ் சார்பா வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு அரக்கோணம் மக்களவை தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். வேலூர் மாவட்டத்துல இருக்கும் சோளிங்கர், அரக்கோணம், ஆற்காடு, ராணிப்பேட்டை, காட்பாடி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்தணி தொகுதியும் உள்ளடக்கி உருவாக்கப்பட்டதுதான் அரக்கோணம். இந்த தொகுதியில பெருமளவு கிராமப்புறம் தான் அதிகமா இருக்கு. குறிப்பா விவசாயம் தான் அவங்களோட பிரதான தொழிலா இருக்கு. இதுக்கு நீர் ஆதாரமா இருக்கிறது பாலாறு. ஒருவேளை அது வறண்டு போயிருச்சு அப்படின்னா அங்க விவசாயம் அப்படிங்கிறது பொய்த்து போயிடும். அது மட்டும் இல்லாம ராணிப்பேட்டை பகுதியில தோல் தொழிற்சாலையும் இருக்கிறதுனால அது சார்ந்த தொழிலும் அங்க நடைபெறுது. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பலரும் வேலை வாய்ப்புக்காக சென்னை பெருநகரத்தை நோக்கி நகர வேண்டிய சூழல் தான் அங்க நிலவுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வேலைக்காகவும் கல்விக்காகவும் அரக்கோணத்திலிருந்து சென்னை பெருநகரத்துக்கு மக்கள் பயணிப்பது அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில அங்கமாகவே மாறிடுச்சு. இதனாலேயே பெருமளவுல அந்த பகுதி மக்கள் சென்னையை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் தான் உருவாகுது. அரக்கோணம் மக்களவை தொகுதியில இடம்பெற்றிருக்கும் சட்டப்பேரவை தொகுதிகள் எவை? அரக்கோணம், திருத்தணி, ராணிப்பேட்டை, காட்பாடி, ஆற்காடு, சோளிங்கர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் அதுல இடம்பெற்றிருக்கு. அரக்கோணம் மக்களவை தொகுதியில இருக்கும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை என்ன? மொத்தமா 15,53,989 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 7,56,194, பெண் வாக்காளர்கள் 7,97,632. அரக்கோணம் மக்களவை தொகுதியில அதிக முறை வென்ற கட்சிகள் இது. இந்த தொகுதியில காங்கிரஸ் 5 முறையும், திமுக 3 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல் நிலவரம் என்ன? திமுக சார்பா போட்டியிட்ட ஜெகத்ரட்சகன் 6,72,190 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க. பாமக சார்பா போட்டியிட்ட AK மூர்த்தி 3,43,234 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சாங்க. அமமுக சார்பா போட்டியிட்ட பார்த்திபன் 66,826 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடிச்சாங்க. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல அரக்கோணம் தொகுதியில போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் யார்? திமுக சார்பா இங்க மீண்டும் ஜெகத்ரட்சகன் களம் காண்றாரு. அதிமுக சார்பா AS விஜயன், பாஜக கூட்டணியில இடம்பெற்றிருக்கும் பாமக வேட்பாளர் பாலு இங்க களம் காணுறாரு. நாம் தமிழர் சார்பா பேராசிரியர் அப்சியா நஸ்ரின் இங்க போட்டியிடுறாங்க. இதுதான் அரக்கோணம் மக்களவை தொகுதியோட சிறு அறிமுகம். இது போல பிற தொகுதிகள் பத்தின விவரங்களை தெரிஞ்சிருக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்து தமிழுடன். மேலும் மக்களவை தேர்தல் சார்பா உங்களுக்கு இருக்கும் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.